ஹாய் ஹலோ கைஸ். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு பையன் படிக்க தெரியாத ஒரு பையன் எப்படி ஆன்லைனில் ஒரு ஃபுட் டெலிவரி எப்படி கொண்டு போய் ஒரு ஷேப்பாக ஒரு வண்டியில் ஃபுட் டெலிவரி தான், ஜஸ்ட் இது ஸ்விக்கி சம்மந்தப்பட்டது தான், எப்படி ஷேப்பாக போய் ஒரு டெலிவரி கொடுத்துட்டு வரான். அவனுக்கு படிக்கவே தெரியாது, தமிழும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது. இது எப்படி அவன் பயன்படுத்துகிறான், எப்படியெல்லாம் அவன் இந்த ஒர்க்கை முடிக்கிறான் அப்படிங்கிறது தான் இந்த காணொலி, இந்த வீடியோ. மறக்காமல் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது இவனுக்கு எதுவுமே தெரியாது. ஏபிசிடி லெட்டர் கொஞ்சம் தெரியும், அதை வச்சு தான் இவன் இந்த வேலையவே பயன்படுத்துகிறான். அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லும் ஒரு ஃபுட் அண்ட் டெலிவரியோட வேலை தான். சரி, ஓகே. நீங்கள் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கற்று சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த பையன் வேறு யாரும் இல்லை, நான் தான் பேசிகிட்டு இருக்கிறேன் இல்லைங்க, நான் தான் இந்த பையன். அதில் எனக்கு அது பண்ணணும், இது ஒரு வீடியோவை எடுத்து போஸ்ட் பண்ணணும். ஒரு பையனால் படிக்க முடியல, அவனால் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு காரணம் இல்லை. நம்மளால் படிக்க முடியலனாலும் நம்ம முயற்சி பண்ணால் எதுவுமே நம்மளால் முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த காணொலி. பாருங்கள். ஏன்னா ஸ்விக்கிங்கிறது ஒரு ஆன்லைன் ஒர்க்கு, கண்டிப்பாக படிக்க தெரிஞ்சிருக்கணும். ஒரு கடை பேர் தெரியணும்னா அந்த கடைக்கு அங்கே போய் நின்று அந்த கடை பேர் படிக்கணும். ஒரு அட்ரஸ் கொண்டு போய் கொடுக்கணும்னா அந்த அட்ரஸில் நம்ம படிக்க தெரியணும். நம்ம ஃபோனில் இருக்கிற அட்ரஸும் அவங்க கொடுத்துருக்குற அட்ரஸும் கரெக்டாக இருக்கானா அதையும் நம்ம பார்க்க தெரியணும். இதெல்லாம் இருந்தால் தான் இந்த ஒர்க் நம்ம பண்ண முடியும். இவனுக்கு தான் எதுவுமே தெரியாது, அதாவது நான் தான் எதுவுமே தெரியாது. ஆனால் எப்படி செயல்பாட்டில் எப்படி இந்த ஒர்க்கு பண்ணுறான் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ தாங்க. மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு. காய்ஸ், எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஹாய். நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது நான் கேட்டு வந்திருப்பீங்க. இன்றைக்கி தான் நம்ம ஃபஸ்ட் டே இல்லை, ஆல்ரெடி நம்ம ஓட்டியிருக்கிறோம். ஒரு 2 வாரமாக ஓட்டலை, ஒரு மாதமாக ஓட்டியிருக்கிறோம். நான் வீடியோ பண்ணணும் அப்படின்ட்டு இருந்தேன். பட்டு நான் 2025 அந்த ஃபஸ்ட்டு டே வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதுக்கு இன்னும் 2 நாள் இருக்குது. நான் இன்றைக்கே வீடியோ ரெக்கார்ட் பண்ணால் தான் நான் எடிட் பண்ண முடியும். டைம் கிடைக்கும்போது எடிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ண முடியும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கடை பேர் எப்படி தெரிஞ்சுக்கிறேன், எப்படி அட்ரஸை தெரிஞ்சுக்கிறேன், படிக்க தெரியாமல் இருக்கிறதுனால என்னால் இது முடியுமா முடியாதா அப்படிங்கிறது தான், அதை பற்றி தான் இந்த வீடியோ. அதனால தாங்க நான் இதே ஆரம்பிச்சிருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ தான் ஒரு ஆர்டரு போட்டிருக்காங்க. கரெக்டாக 11 மணிக்கு லாகின் பண்ணியாச்சு. மணி இப்போ பார்த்திங்கன்னா 12 ஆச்சு. 12 ஒரே நிமிஷம். 12:05 ஆச்சு. 12:05 ஆயிடுச்சு. லொக்கேஷன் பார்க்கும்போது அங்கே போய் பார்த்துக்குறேங்க கடை பேர் என்னங்கிறது. ரீச் கொடுத்துட்டு அதில் கடை பேர் வரும். அது ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப் மூலிமா அந்த கடை பேர் அதுவாக சொல்லிடும். நம்ம ஒன்றும் படித்து தெரிஞ்சுக்கணுங்கிறது தேவையில்லை, அதுவாக சொல்லிடுங்க. இந்த கடையா? ஓகே. இந்த கடை பேர் நல்ல பேர். இங்கே ஒரு மரம் இருந்துச்சுங்க, மரத்தை வெட்டி எடுத்துட்டானுங்க. கடைக்கு வந்தாச்சு. கடைக்கு வந்ததுக்கப்புறம் ரீச் கொடுக்கணுங்க. ரீச் கொடுத்தா ஆடா பாவி, என்னடா அதாவது செல்ஃபி கேட்குது. நம்ம தானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு, அதாவது டெலிவரி பண்ணுறது நம்ம தானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காகுங்க. ஒரே நிமிஷம். ரீச் கொடுத்தா பார்க்க முடியாதா?
ஸோ இதான் ஆர்யா பவான் ஹோட்டலுங்க. ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்துட்டோம். மேப்பை மட்டும் எப்பவுமே நம்ம நம்பி போகவே கூடாதுங்க. நான் நிறையா தடவை மாட்டியிருக்கேன். நம்ம ஆர்டர் நமக்கு வருது அப்படிங்கும்போது நம்ம அதுக்கு முன்னாடியே மேப்பை ஓப்பன் பண்ணி அது எந்த தேசைக்கு உள்ளது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து சரி இன்னும் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி போய்க்கிறது தான் நமக்கு நல்லதுங்க. சின்ன சின்ன சந்துக்குள்ளெல்லாம் மேப்பு காட்டினா அந்த வழியில் மேப் போகிற ரூட்டில் போனோம்னா கரெக்டாக வழி தெரியாது. ஒன்று வழி இருக்காது, இல்லை நம்ம போகிற ரூட்டில் ஏதாவது ஒரு வேலை நடந்துகிட்ருக்கும். நிறையா ரிஸ்கெல்லாம் இருக்கும். நான் எப்பவுமே சண்டே மட்டும் ஃபுல் டே ஓட்டுவேன். அப்புறம் மீதி நாள் டைம் எல்லாங்க பார்ட் டைம் தான் ஓட்டுவேன் கைஸ். எனக்கு ஒரு ஆசை என்ன பண்ணணும்னா, இதில் வந்து மொத்த டோட்டல் ஷிஃப்ட் டைம் 21 மணி நேரம். இந்த 21 ஹவர்ஸ் ஓட்டி பார்க்கணும். கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு கண்டென்ட்டாக கொடுப்பேன். அதுக்கு ஒரு நாள் டைம் ஒதுக்கி கண்டிப்பாக கொடுப்பேன். இல்லைங்கண்ணே போவாங்கண்ணே போகலாம், நம்ம ஸ்ட்ரைட்டாக போய்க்கலாம். ஆனால் சில டைமில் எனக்கு ஹோட்டல்ஸை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரிஸ்க்காக இருக்குங்க. அங்கே போய் பார்த்தா சின்ன ஹோட்டலாக இருக்கும், ஏதாவது ஒரு சந்துக்குள்ளே வச்சுருப்பாங்க. இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த சரணப்பட்டி லைனு கணபதி லைனில் இருக்கிற ஹோட்டல்ஸ் எல்லாமே அந்த லொக்கேஷன் வரும்போதே நான் கண்டுபிடிச்சிடுவேன் இந்த ஹோட்டல் இங்கே தான் இருக்குது. ஏன்னா எனக்கு 2 மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒரு 2-3 மாதம் ஆகுது. 3 மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவேன் இந்த இடத்துக்கு தான் போகணும் அப்படிங்கிறது. ஆனால் தெரியாத ஒரு ஹோட்டல்ஸ் நம்ம கொடுக்கும்போது நம்ம அங்கே போய் கண்டுபிடிக்கிறத கொஞ்சம் அதே ஒரு டைம் எடுத்துக்கும். டைம் நான் ஓட்டும்போது ரொம்ப ரிஸ்க் எடுத்தேன். ஆர்டரே எடுக்காமையே போயிருக்கேன், டெலிவரி பண்ணேன். ரிஸ்கெல்லாம் இருந்திருக்குங்க கைஸ். நேரத்துலலாம் கட்டுப்பாங்க கைஸ். யூட்டன் பண்ணி இங்கே தான் வரணுமா? சரிங்க கைஸ், கால் பண்ணி தான் கேட்கணும். பிரச்சனை என்னென்னா, ஆர்டர் போட்ட கஸ்டமர் இங்கே இல்லை, இங்கே வெளியே இருப்பாங்களாட்டு இருக்குது. அதனால் அவங்க கால் பண்ணி அவங்க வீட்டில் வச்சாச்சு. சரி கைஸ், அடுத்த ஆர்டர் வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணுறேன். அடுத்த ஆர்டர் வரும்போது கண்டினியூ பண்ணுறேன். இப்போ தான் நம்ம செகண்ட் ஆர்டரே எடுக்கிறோம். ஸோ எவ்வளோ நேரம் ஆச்சுங்கிறீங்களா? இன்றைக்கி சண்டே, ஆனால் ஆர்டர் ரொம்ப டிலே. டைம் பார்த்திங்கன்னா 1:22 ஆச்சு. ஆனால் நம்ம 11 மணிக்கு லாகிங் பண்ணது. எனக்கு வந்து ஆர்டர் வந்தது 12 மணி ஆயிடுச்சு. 3/4 மணி நேரம் கழிச்சு தான் ஒரு ஆர்டர் கொடுத்தான். அதுக்கப்புறம் அந்த ஆர்டர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு இப்போ ரிட்டனு செகண்ட் ஆர்டருக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். செகண்ட் ஆர்டர் வந்து இப்போ தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம லாகிங் பண்ணி எவ்வளோ நேரம் ஆச்சுன்னா 11, 12, 1 3 ஹவர் கனெக்டாக. 3 ஹவரா இருக்குங்க, சாரி 11, 12, 1 2.5 மணி நேரம் ஆச்சுங்க. 2.5 மணி நேரத்துக்கு 2 ஆர்டர் தாங்க கொடுத்தான். ரொம்ப டிலே. மேக்ஸிமம் ஆர்டர் வந்து எப்போவுமே நமக்கு கண்டினியூஸாக வரும்னு சொல்லவே முடியாதுங்க. ஸ்விக்கி ஆகட்டும், ஜொமேட்டோ ஆகட்டும், ஃபுட் டெலிவரியில் மேக்ஸிமம் அந்த ஒரு சீசன் மாதிரி இருக்குது. அந்த சீசன் டைம் மட்டும்தான் ஆர்டர் அதிகமாக வரும். மேக்ஸிமம் மழை பெய்யணும், மழை பெஞ்சால் ஆர்டர் நல்லா வரும். நான் எப்படியும் எனக்கு வந்து பாண்டி நாட்டில் எப்பயுமே ஆர்டர் வரும். மேக்ஸிமம் எனக்கு எங்கேயுமே ஆர்டர் வரலைன்னா பாண்டி நாட்டில் தான் வந்து உட்காந்துட்ருப்பேன். கண்டிப்பாக ஆர்டர் வருங்கிற ஒரு நம்பிக்கையில். ஆனால் கண்டிப்பாக பாண்டி நாட்டில் எனக்கு ஆர்டர் வந்துடுங்க எப்போ போனாலும். ஸோ லெஃப்ட்டு போகணும்னு சொல்கிறான். இப்போ தாங்க நம்ம மேப்பை வந்து கரெக்டாக பார்க்கணும். என்ன பண்ணணும்னா, இப்போ மேப்பை வந்து ஜூம் பண்ணி பார்த்துட்டு லெஃப்ட்டு போய் இந்த ரோடு இங்கே போய் அங்கே ஜாயிண்ட் ஆகுது, அஞ்சுக நகர். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா இதில் ஸ்ட்ரெயிட்டாக போனாலும் போகலாம். பட் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகணும்னா லெஃப்ட்டு ரைட் எடுத்துக்குவோம். ரைட் எடுத்து போகணுன்னா ஈஸியாக. இப்போ இந்த ஆர்டரை கொடுத்துட்டு செகண்ட் ஆர்டர் இப்போ தான் கொடுத்துருக்கான். மணி 1:30 ஆயிடுச்சுங்க. ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் ஆர்டரே விழுகாது. திரும்பி பாண்டி நாட்டில் தான் போய் உட்காரணும் போல் இருக்குது. காய்ஸ், லொக்கேஷன் வந்தாச்சு. ஸோ கஸ்டமருக்கு கால் பண்ண வேண்டியதான். ஆர்டர் வந்துட்டு. ஸோ ரோஷன் மால். ஓ மை காட், இங்கேருந்து ரோஷன் மால் போகணுங்க.
ஸோ ப்ரோசன் மாலுக்கு ஆப்போசிட் நம்ம வந்த ரூட்லேயே போயிட வேண்டியதான். வந்த ரூட்லேயே போய் எடுத்துக்கலாங்க. காய்ஸ், சரியான சம்பவம் ஒன்று நடந்ததுங்க. இப்போது நான் பாட்டில் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கிறேன். ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குதா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தா மெமரி கார்டு ஃபுல்லுன்ட்டு வருதுங்க. எப்போ ரெக்கார்டிங் கட் ஆச்சுன்னே தெரிலைங்க. என்ன அது நீ எடிட்டிங்கில் போய் பார்க்கும்போது தான் தெரியும். அது ஏனோ எனக்கு நான் மட்டும் எப்போ நான் வீடியோ போடணும் அப்படின்னு நினைக்கிறேனோ அப்போல்லாம் எனக்கு ஆப்போசிட்டாகவே தாங்க எல்லாமே நடக்குது. நெகட்டிவாக தான் நடக்குது, பாசிட்டிவாக எதுவுமே நடக்க மாட்டேங்குதுங்க. ஸோ அதனால் சரி அடுத்து ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணல. கொஞ்சம் இன்றைக்கி தான் வீடியோவே இப்போ தான் சரி இந்த இது பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி ஒரு சேனல் வச்சுருந்தேன், பட் அது அவ்வளோக்கா ரீச் ஆகலை. அப்படிங்கிறதுனால சரி இந்த ஒரு சேனல் நம்ம எப்படியாவது இந்த ஃபுட் ரெடியாவது ஒரு சேனலை ரீச் ஆகும் ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா சரி ஃபஸ்ட்டே நம்ம போடணும். நான் வந்து போன வருஷம் 2024 ஓப்பன் பண்ணது, அதான் இந்த வருஷம் தான் வச்சுக்குவேன். 24 ஓப்பன் பண்ணது 1 இயர் ஆயிடுச்சு. சரி 25 ஸ்டார்ட் ஆக போகுது வந்து கொஞ்சம் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த சேனலில் வந்து நான் கொஞ்சம் வீடியோவெல்லாம் எப்படி போடணும் அப்படிங்கிறத வந்து கற்றுக்கிறதுக்கே எனக்கு அந்த 1 வருஷம் ஆயிடுச்சு. எடிட்டிங்கு, தம்ப்லைனு, டைட்டிலு, டேக்ஸு டேக்கு இது எல்லாமே வந்து எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி போடணும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு 1 நேரம் ஆயிடுச்சுங்க. சரி இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருச்சுல, இதையாவது நம்ம போடலாம் அப்படின்ட்டு ஐடியா பண்ணால் இது என்னடானா மெமரி ஃபுல்லுன்ட்டு வந்துடுது. ஸோ ஓகேங்க. ஸோ 3வது ஆர்டரை நம்ம எடுக்க போயிட்டுருக்கோம். 2nd ஆர்டர் எடுத்து கொடுத்து முடிச்சிட்டோம். 3வது ஆர்டரை எடுக்க போயிட்டுருக்குறோம். நம்ம போயிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக அப்படியே ஆர்டர் எடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேங்க. வண்டி நம்ம 2 வண்டி நானும் 3 ஆர்டர் தான் எடுத்துருக்கேன். ஸோ நானும் இன்றைக்கி எப்படி ஆர்டர் கொடுத்துருவான் எடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் இருந்தேன். பட் ஆர்டர் கொடுக்கவே இல்லைங்க. 3 ஆர்டர் தான். 3 ஆர்டருக்கு மேலே 3 ஆர்டர் கொடுக்கவே இல்லை. சரி ஓகே திங்கக்கிழமையிலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு விட்டுங்க. எனக்கு வேறு இந்த சைடு வேறு கொஞ்சம் பெயின் ஓவராக இருக்குது, அதனால் சரின்ட்டு நானும் ஆஃப்லைன் வந்துட்டேங்க. ஸோ ஓகே, இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சது கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் வாய்ஸ் பிரேக் கம்மியாக இருந்தாலும் இல்லை உங்களுக்கு வீடியோ எடிட்டிங்கில் ஏதாவது கோளாறு, எடிட்டிங் சரியாக இல்லை ப்ரோ, வாய்ஸு கொஞ்சம் கரெக்டாக கேட்கல ப்ரோ, அப்புறம் நீங்கள் உங்கள் பர்ஃபார்மன்ஸு பத்தலை ப்ரோ, இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸுக்கு ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு அப்டேட் பண்ணுங்கள். நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிறேங்க. சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டி ஹாலில் வச்சுக்கோங்க. பாய். அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். ஸோ ஓகே ப்ரோ, பாய்.